ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு பொண்ணு அவ வாங்கின பொருளை பில் போடணும்னு சொல்லி அங்க இருந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான். ஆனா அந்த பொண்ணுங்க அவளுக்கே தெரியாம எல்லா பொருளையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மொத்த டோட்டல் 1500 ரூபாய் ஆச்சுன்னு சொல்லவும், என்ன இவ்ளோவா, இந்த 4 பொருளுக்கு 1500 ரூபான்னு சொல்லிட்டு சாக்காயிடுறா. அப்பதான் ஆயில் பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பாக்குறா. நான் எடுக்கும் போது இதுல ஸ்டிக்கர் இல்லையே. ஹேமா, நாங்களா ஸ்டிக்கர் ஒட்டணும், உங்க கண்ணு முன்னாடி தான் நாங்க பில் போட்டோம். இந்த பிராண்ட எந்த கடையில கேட்டாலும் இதே விலைதான், நீங்க வேணா வேற கடையில வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கோவமா பேசுவோம். அவளும் வேற வழி இல்லாம 2000 எடுத்து கொடுத்துட்டு மீது சேஞ்ச் தான்னு கேக்குறா. சேஞ்ச்ல தர முடியாது. இங்க இருந்து போன 2 பேரும் ரவுடி மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுங்க மேல இவளுக்கு டவுட் வருது. இந்த 2 பேத்துக்கும் பண பெருசா அதிகமாயிடுச்சு. சோ ஸ்டோர்ல இருக்கிற எல்லா பொருள் மேலயும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துறா. அடுத்து என்னச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுக்கணும்னு 2 பேரும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கும்போது அவ லைட் ஆஃப் பண்ணிடுறா. கரண்ட் போயிடுச்சு, நம்ம இன்னும் பாதி ஸ்டிக்கர் ஒட்டவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. 2 பேரும் அவங்க உடம்புல ஒட்டி இருந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டோர் ஓனர் அங்க வந்துடுறான். அப்ப அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வாங்கின அதே பொருளை எடுத்துக்கிட்டு அங்க வரா. அவளை பார்த்த 2 பேரும் மறுபடியும் வந்துட்டியா சண்டை போடுறதுக்குன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, எதுக்கு நீங்க 3 பேரும் சண்டை போடுறீங்க, கொடுங்க நானே பில் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரேட் சொல்ல ஓனரும் பில் போட்டு 1500 ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் நோட் பண்றான், இந்த 4 பொருளுக்கா இவ்ளோ விலை வருதுன்னு. அப்பதான் அவனுக்கே புரியுது, இந்த பொண்ணுக்கு தான் திங்ஸ் மேல ஸ்டிக்கர் ஒட்டி சீட் பண்ணிருக்காங்கன்னு. உடனே அவங்கள ஸ்டோர்ல இருந்து வெளியே அனுப்பிடுறான். நடந்த தப்புக்கு ஓனர் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறான்.